வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. எப்படியெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார்ன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நேரம் கிடைத்த போதெல்லாம் துங்கா நதிக்கரை தீரம் சென்று ரஜினி நெஞ்சுருங்கி கிடந்த காலம் அது. சந்தர்ப்பங்கள் அமையாத சங்கடத்தை வாய்ப்பு ஏற்படுகிற சமயங்களில் மனம் விட்டு கூறுவார். அன்றும் செந்தாமரையிடம் சொன்னார். கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்து ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம் வந்துவிட்டது. எனக்கும் பக்தி சிரத்தையாக மந்திராலயா மகானை படம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கு. அதனை சிறப்பாக நான் எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தீவிர பக்தி பிரச்சாரம் மேற்கொண்ட கதாநாயகனாக ரஜினிகாந்த் அனைவரையும் பிரமிக்க வைத்தார். ரஜினியின் வழிதானே ரசிகனுக்கும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் கூட்டம் சேர ஆரம்பித்தது. அங்கே அடிக்கடி இயல்பாக சென்று வந்த ரஜினியை இருட்டில் திருட்டுத்தனமாக சென்று வர வைத்தது ரசிகர்களின் கூட்டம். திமுகவில் எம்ஜிஆர் சேர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியும் புரட்சியும் ரஜினியின் ஆன்மீக தேடலாலும் ஏற்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரர் மடம் மூச்சு திணறும்படி மக்கள் திருவல்லிக்கேணியில் கூடினார்கள். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோயில் நிர்வாகம் பொறாமைப்படுகின்ற அளவு ஊண்டியல் நிறைந்து வழிந்தது. ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின் என்று இருவேறு காலகட்டம் சினிமாவில் மட்டுமல்ல மடங்களிலும் தொடர்கின்றது. புற்றுக்கு பால் வார்க்கும் வெள்ளிக்கிழமைகளை விட வியாழக்கிழமைகள் புனிதமாக தெரிந்தன. வியாழன் அன்று ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு பொழுது உபவாசமும் இருக்க ஆரம்பித்தார்கள் தமிழர்கள். விளைவு இறைச்சி கடைகளில் ஈக்கள் மட்டுமே வந்து போயின. ரஜினிக்கு போதி மரம் பெங்களூரு ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் பள்ளிக்கூடம் மட்டுமே. அங்கேதான் எனக்கு கடவுளை பற்றிய தெளிவான அறிமுகம், தியானத்தோட மகிமை எல்லாமே தெரிஞ்சது. பள்ளிக்கூடத்தை நடத்தின துறவியான ராமச்சந்திர மகாராஜ் எனக்கு எவ்வளவோ அறிவுரைகளை சொல்லியிருக்காரு, ஆதரவும் கொடுத்திருக்காரு. வால்மீகி முனிவரின் கதையை நம்பாத நாத்திகர்கள் உண்டு. ஆனால் கோலிவுட்டின் வால்மீகியாக வலம் வரும் ரஜினியின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொள்ளும் கட்டாயத்தை ரஜினி ஏற்படுத்தினார். அபூர்வ ராகங்களில் நடிக்கின்ற வரையில் தெரு பொறுக்கியாகவே ரஜினிகாந்த் வாழ்ந்து வந்தார். அதை அவரே அப்பட்டமாகவும் கேட்பவர்கள் கூசி போகின்ற மாதிரி விளக்கியும் சொல்வார். ரஜினியின் பேட்டிகளில் நிர்வாணமாக அலைந்த நிஜங்கள் ரஜினியின் செல்வாக்கை இமயம் வரை உயர்த்தியது. காலவரையற்ற காலித்தனங்களால் இளமையில் வீடும் ரஜினியை கை கழுவி விட்டது. ரஜினி தற்கொலைக்கு முகூர்த்தம் பார்த்தார். தனக்கான முடிவை ரஜினி தேடிக்கொள்ள முயன்றபோது அவரை தெய்வம் வழிமறித்தது. இருக்கிற போதும் இன்பம் தேடும் மனிதன் ரஜினி இனிமையாக கண்மூடவே எண்ணினார். நெருங்கிய நண்பர்களில் நெஞ்சுக்கு நிம்மதி தரும் சிநேகிதர் ஓவியர் ரமேஷ் அவரை தேடி புறப்பட்டார். பெங்களூர் அனுமன் மலைக்கோயில் பாறைகளில் சித்திரம் தீட்டிக் கொண்டிருந்தார் ரமேஷ். ரஜினியின் துயரத்தை புரியாத தூரிகைகள் புது வண்ணங்கள் தீட்டின. உலகை படைத்தவர்கள் ஓவியங்களாக வெயிலில் உலர்ந்து கொண்டிருந்தார்கள். இறைவனின் திருமேனிகளுக்கு மத்தியில் ஒரு மனித உடல் தொப்பையும் தொந்தியுமாக ரஜினிகாந்தை ஈர்த்தது. உச்சிக்கால பூஜை காற்று இதமாக வீசிக்கொண்டும் இருந்தது. எங்கும் சுகந்தம், ஆராதனையின் மனம். ஏதோ புது சூழலை தோற்றுவிப்பதாக அறிகுறிகள் அவருக்கு தென்பட்டன. சித்திரங்கள் பேசியது. அது பிரம்மையா இல்லை என்னோட உள் உணர்ச்சிதான் அப்படி சமாதானம் சொல்லிச்சா? எனக்கு இன்னைக்கு வரையிலும் புரியாத புதிர்தான் அது. ஆனால் என் மனசில் இருந்த குழப்பமெல்லாம் அந்த செகண்ட்டையே காணாமலே போயிடுச்சு. அன்னைக்கு எனக்குள்ளே வந்த தெம்பும் தெளிவும் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. என் பின்னாடி வந்து நின்ன ரமேஷ் கிட்ட
யாருப்பா இந்த புனிதர்னு கேட்டேன். அடப்பாவி, இவரை யாருன்னு உனக்கு தெரியாதா? இவர்தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், மந்திராலயத்தில் வாழ்கிற தெய்வம் அப்படின்னு சொன்னார். என் மனசில் இருந்த தற்கொலை உணர்வை நான் மாற்றிக்கிட்டேன். ஸ்ரீ ராகவேந்திரருடன் தனக்கு ஏற்பட்ட முதல் பரிச்சயம் பற்றி ரஜினிகாந்த் பத்திரிகைகளில் சொன்னதும் மங்களூர் மெயிலில் நிரம்பி வழிந்தது. தற்கொலை முயற்சியில் கிடைத்த தரிசனமும் ரஜினியை அடியோடு புரட்டி போடவில்லை. சாராய நெடியோடு ரஜினி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அற்புதங்களை உச்சரித்து சகலரையும் சங்கடத்துக்கு ஆளாக்கியது. பத்திரிகைகளில் கேள்வி கேட்டார்கள். ரஜினியின் பதிலை கட்டம் கட்டி போட்டார்கள். கேள்வி: ஸ்ரீ ராகவேந்திரரின் பக்தர் என்று கூறிக்கொண்டு எந்த தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு கொள்வது இல்லையே, மாறாக குடிக்கின்றீர்களே, மந்திராலயம் உங்களை மன்னிக்குமா? ரஜினிகாந்தின் பதில்: தர்மகாரியம் செய்யும்போது 4 பேருக்கு அதை சொல்லிவிட்டு செய்யும் அவசியம் இல்லை. நான் ராகவேந்திரர் பக்தன்தான். ஆனால் பற்றற்ற சந்நியாசியாக இருக்க முற்றும் துறந்த முனிவன் அல்ல. நான் மனிதன், மரக்கட்டை அல்ல. உண்மை பேசி உண்மையாக நடக்கிற என்னை பொறுத்தவரை மந்திராலயம் மன்னிக்குமா என்ற பிரச்சனையே எனக்கு எழவில்லை. இது வெளிவந்தது சினிமா எக்ஸ்பிரஸ் 1981ஆம் ஆண்டு ஜூலை 1 பதிப்பு. ரஜினியின் சவுக்கடி பதில்களுக்கு பின்பு சர்ச்சைகள் அடங்கியது. ரஜினி மனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றிய படம் நடிக்கும் எண்ணம் வேகமாக வளர்ந்தது. ஆனால் தயாரிக்கத்தான் யாருமே முன்வரவில்லை. சிரித்தபடியே நகர்ந்து சென்றார்கள். தமிழ் சினிமாவில் சைவ கடவுளர் படங்கள் வசூலை குவித்தன. திருமால் பெருமை பேசியவை ஓடவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோ கிருஷ்ண பகவான் கருணையால் தெய்வாம்சம் பெற்றவர். முன் ஜென்மங்களில் இரண்யனை அழித்த பிரகலாதனையும் மகாபாரதம் படைத்த வியாசராகவும் தோன்றியவர். இந்து மதத்தில் ஒரு பிரிவான மத்வ பீடாதிபதியாக ஜீவசமாதியை அடைந்தவர். தமிழ் மக்களுக்கு மிக அந்நியமான வரலாறு. அதனை சுவாரஸ்யமாக சொல்ல தெரிய வேண்டும். ஏபி நாகராஜன் கூட திருவிளையாடலில் அடைந்த வெற்றியை மற்ற படங்களால் பெற முடியவில்லை. நாகராஜன் காலமானதோடு வெள்ளித்திரைகளில் புராண இதிகாச ஆன்மீக கதைகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. ஸ்ரீ ராகவேந்திரர் கதையை படமாக்க துணிந்து முன்வந்தார் கலை ஞானம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என்பதனை கூட ஜனரஞ்சகமாக சொல்லும் ஆற்றல் கலைஞானத்திற்கு உண்டு. ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு ரஜினிகாந்த் மூலம் அறிமுகம். பிறகு ரஜினிக்கே ஸ்ரீ ராகவேந்திரர் குறித்து கதையாக சொல்லும் அளவு கலைஞானம் தேடி பிடித்து படித்தார். ரஜினியிடம் தன் கனவை காட்சிப்படுத்தினார். ஸ்ரீ ராகவேந்திரர் வேடத்திற்கு சிவாஜியை விட பொருத்தமானவர்கள் யாருமே கிடையாது என்று கலைஞானம் ரஜினிக்கு எடுத்து சொன்னார். ஆனால் ரஜினிகாந்துக்கு ஆசை. பற்றற்ற குருவாக திரையிலாவது வாழ்ந்து காட்டும் விருப்பம். கன்னட ராஜ்குமார் ஏற்கனவே ஸ்ரீ ராகவேந்திரராக வலம் வந்து பெற்ற வெற்றி அவரை தூண்டியது. ஏன் நானே நடிக்கக்கூடாது? நடிக்கலாமே, கொஞ்சம் தொப்பை இருந்துச்சுன்னா பரவாயில்லையேன்னு பார்த்தேன். ரஜினியோ முகம் மாறினார். ராஜ்குமாருக்கு தொப்பையாக இருந்தது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் செய்யுங்க. கலைஞானம் விடை பெற்று கொண்டார். ரஜினியை பொல்லாதவன், காளி, பில்லா, ரங்கா, போக்கிரி ராஜா, நான் சிகப்பு மனிதன், நான் மகானல்ல என்பது போன்ற நெகட்டிவ் டைட்டில்களிலேயே நடிக்க வைத்த திருப்தி கொண்டது கோடம்பாக்கம். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வன்முறைகளுக்கு சவால் விடும் வகையில் தலைநகரிலேயே நடந்தேறியது பிரதமர் இந்திராவின் படுகொலை. அச்சமயத்தில் ரஜினியிடமிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்: எனக்கு வன்முறைகளில் நம்பிக்கை இல்லை, நான் வன்முறையாளனும் அல்ல. வன்முறை சம்பந்தப்பட்ட படங்களில் என்னை நடிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது என்னுடைய நிலைமை, எனக்கு யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு திரும்ப நான் பணம் வாங்கி தர வேண்டும். அவர்கள் நடிக்க வைக்கிறார்கள், நான் நடிக்கின்றேன், அவ்வளவுதான். சினிமா வரம் கொடுத்தவன் தலைமேலேயே கை வைப்பதாக பேசினார் ரஜினிகாந்த். சலசலப்புகள் எழுந்தன. விடிந்தால் ரஜினியின் 35வது பிறந்தநாள் வேறு. பத்திரிகை பேட்டிக்காக கே பாலச்சந்தரை வீடு தேடி சந்திக்க போனார். ராகவேந்திர சுவாமிகள் வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு வருகிறேன்.
அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைத்தால் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அங்கு ரஜினி கேட்ட யாசகம் அது. தலையாட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. திரை ஆசானின் பிறந்தநாள் பரிசு. ரஜினியின் 100வது திரைப்படம். அறிமுகப்படுத்தியவரே தயாரிக்கிறார் என்று ரசிகர்களுக்கோ இரட்டிப்பு சந்தோஷம். வசூல் பன்னீர் தெளிக்கும் என்று நம்பினார் ரஜினி. ஆனால் கே பாலச்சந்தரோ மகா புத்திசாலி. ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை தயாரிப்பது ரஜினியின் மன திருப்திக்காகவே என்றார். 1000 முறை இதயத்திற்கு அதை எடுத்துச் சொல்லி எதற்கும் தன்னை தயார்படுத்தியும் கொண்டார். மசாலா அடிக்கடி படங்களில் கை தேர்ந்தவர்களையே ஒரு மகானை பற்றிய வரலாற்றிலும் கே பாலச்சந்தர் பங்கேற்க செய்தார். யூனிட்டில் புதிய வரவு ஏஎல் நாராயணன். பக்தி படங்களுக்கு திரைக்கதை எழுத அத்தனை பஞ்சம். ஏஎல் நாராயணன் ரஜினியின் குப்பத்து ராஜாவிற்கும் பில்லாவிற்கும் கதை வசனத்தை எழுதியவர். ரஜினி வணிக குதிரை. எஸ்பி முத்துராமனின் லகானுக்கு மட்டுமே கட்டுப்படும். இருந்தாலும் திரைப்படத்தின் இயக்குனரான எஸ்பி முத்துராமனுக்கு இது ரஜினி வைத்த விஷ பரீட்சையாகவே தோன்றியது. அதில் தேராவிட்டால் அவரது கேரியரே கூட முற்று பெற்று விடலாம். ஐ எம் சாரி ரஜினி, இது எனக்கு சரியாக வராது, என்னை விட்டுடுங்க. ஏன் சார், நான் டைரக்டர்கிட்ட பேசிட்டேனே. புரிஞ்சுக்கங்க, உங்களை துறவி வேஷத்தில் ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் சும்மா உட்காந்து ஜபம் பண்ணுறதையே அவன் எப்படி பார்ப்பான்? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் திறமைக்கு என்ன குறை? ஃபேன்ஸ் விரும்பாத ரோலில் நீங்கள் நடித்தா ப்ரொடியூசரோட கதி என்ன ஆகும்? அப்போ வேணான்றீங்க. வேணான்னு சொல்லலை ரஜினி, என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 80 வருஷ வாழ்க்கையை 2.5 மணி நேரத்தில் கொண்டாடணுன்றது புராணம், வரலாறு, இதிகாசம், சமூகம், பக்தி, இலக்கியம், தத்துவம்னு எல்லாம் கதம்பமாக மனம் வீசணுன்றது எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கடவுளை நம்புகிறவன் முட்டாள், காட்டு மிராண்டின்னு சொன்ன குடும்பம் எங்களோடது. புதுசாக பாடம் படித்து படம் நாம் பிடிக்கணுமா? ரஜினி எஸ்பிஎம்மின் இயலாமையை எண்ணி வருந்தினார். சாமி வரம் கொடுத்தும் பூசாரி மறுத்த கதையே ஆனது. சிவாஜி, நீ போய் முத்துராமனை பார்க்கணும்னு சொல்லு, நானே அவர்கிட்ட பேசுகிறேன். பாலச்சந்தர் ரஜினியிடம் சொன்னார். அவரது வார்த்தைகளை தட்டுகிற இயல்பு முத்துராமனுக்கும் கிடையாது. வாங்க எஸ்பிஎம், என்ன நஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க நான் தயார். உங்கள் பொறுப்பில் படத்தை ஒப்படைச்சா அடி பலமாக இருக்காது நிச்சயம். காயத்தோடு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை சார், கடைசியாக ரஜினியை வச்சு நான் மகாநல்ல கொடுத்துருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட்லேயே அவரை சன்னியாசியாக காட்டினா சரியாக வருமா? உங்களுக்கு தெரியாதது கிடையாது முத்துராமன். சிவாஜி கணேசன் என் தம்பி. திருடன்னு நடித்த அதே நேரத்தில் தான் திருமால் பெருமையிலையும் திருவருட்செல்வரிலும் நடித்தார். சாமி படம் பார்க்க எப்போவுமே தனி கூட்டமே உண்டு. பாலச்சந்தர் நம்பிக்கையோடு காய்களை நகர்த்தியும் முத்துராமனோ தயங்கினார். அவரது வம்சம் பெரியார் பாசறை. பெத்த மனம் பித்து, ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது, துணிவே துணை, புவனா ஒரு கேள்விக்குறி, பிரியான்னு விதவிதமாக ஜெயிச்சு காட்டின ஒரே டைரக்டர் நீங்கள். பக்தி படம்னாலும் சரியாகத்தான் ஜெய்வீங்க. நான் உங்களை விட்டால் வேறு யாரை நம்புறது? போங்க, ஸ்ரீ ராகவேந்திரர் சமாதிக்கே போய் தொடங்குங்க. பிருந்தாவனம் வழிகாட்டும் உங்களுக்கு கே பாலச்சந்தர் வாழ்த்தி அவர்களை அனுப்பினார். கடவுள் மீதுள்ள பக்தி வேறு, இறைவனாக வாழ்ந்து காட்டுவது வேறு. இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீ ராகவேந்திரர் ஷூட்டிங்கில் தான் தெரிந்தது. ரஜினியின் கண்களில் கருணை மழை பொழியும். அருட்பார்வையே அதற்கு காணோம். அருட்பார்வையையே காணோம். தெய்வீக தன்மை கிட்டத்தில் வரவே இல்லை என்றார்கள் ஹாலிவுட் சித்தர்கள். மேக்கப், கெட்டப், அதற்கு மேலே ஒரு உயிர்ப்பை கொண்டு வருவது எட்டாமலேயே போயிற்று. வழக்கப்படி எஸ்பிஎம் வசூலுக்காக கவர்ச்சி நடனத்தை புகுத்தினார். மும்பையில் இருந்து லீனா தாஸ் என்ற நடிகை வரவழைக்கப்பட்டார். இஸ்லாமிய மன்னராக தோன்றிய சத்யராஜுடன் அவர் குத்தாட்டம் ஆடினார். ஒய்ஜி மகேந்திரன் வழங்கிய 3ஆம் தர காமெடி வேறு. படம் பார்த்த கே பாலச்சந்தர் அதிர்ந்தே போனார். லீனா தாஸின் டான்ஸை நான் பார்த்த வரையிலும் போதும், வெட்டி எரியுங்கள் உடனே என்று உத்தரவிட்டார். ஆப்ரேஷன் சக்சஸ். பலரும் எதிர்பார்த்தது போல குழந்தை பிழைக்கவில்லை. ரஜினியின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் படம் பார்க்க குடும்பத்தோடு வந்திருந்தால் கூட படம் வெள்ளி விழா ஓடியிருக்கும். ரஜினியால் தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் புகழை இன்னும் கூடுதலாக பட்டி தொட்டி எங்கும் பரவ விட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலேயே விபூதி விழுந்தது. ராகவேந்திர சுவாமிகள் மீது கடும் கோபமும் வந்தது. நான் பிஸ்னஸ்க்காக இந்த படத்தை நடிக்கவில்லை,
உங்களுடைய அபாரமான சக்தியை பரப்புவதற்காகத்தான் இந்த படத்தினை எடுத்தேன். இந்த படம் சரியாக போகவில்லை என்றால் நீங்கள் என்ன பெரிய மகான்? ஸ்ரீ ராகவேந்திரரை கும்பிட மறுத்து அவரிடம் ரஜினி சண்டை போட்டு விட்டு கொண்டு விட்டார். பிரீமியரில் கே. பாலச்சந்தர், அற்புத முத்துராமன், நான் ரஜினியையே பார்க்கவில்லை, சாட்சாத் ஸ்ரீ ராகவேந்திரரே பார்த்தேன், அருமையாக படம் வந்திருக்கிறது என்று மரபுப்படி கை குலுக்கிவிட்டு திரும்பினார். ஓயாமல் ஒலித்த விநியோகஸ்தர்களின் தொலைபேசி அழைப்பை அணுகவே பயந்தார். எல்லா ஊர்களில் இருந்தும் படப்பெட்டிகள் திரும்பி வரும் பேர் அபாயம். தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனை சரண் புகுவதை தவிர வேறு வழியே இல்லை. மதச்சார்பற்ற நாட்டில் சாமி திரைப்படத்திற்கு அரசாங்கம் வரி விலக்கு கொடுக்குமா என்கின்ற தீயில் பெட்ரோலை ஊற்றினார்கள். எம்ஜிஆர் அரசாங்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். விதிகளை மீறுவது குற்றமானால் புதிய சட்டங்கள் மூலம் தேவைகளை சாதித்து கொண்டவர். ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்கு உடனடியாக வரி விலக்கு வழங்கியது தமிழக அரசு. ஸ்ரீ ராகவேந்திரர் உடனான உறவை ரஜினிகாந்த் புதுப்பித்து கொண்டார். குறைந்த காசில் படம் பார்க்க கூட்டம் முண்டியடித்தது. கே. பாலச்சந்தர் தன்னை ஆஸ்வாசப்படுத்திய பின்பு ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் தோல்விக்கான காரணங்களை வரிசைப்படுத்தினார். ரஜினியை மகான் ஸ்ரீ ராகவேந்திரராக மக்கள் மத்தியிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டது. துர்பாக்கியமான நிலை. பெருமையாக நினைத்து கொண்டு தான் அந்த படத்தினை எடுத்தேன். ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவரை பெரிய அடிகளாக தியேட்டரில் பார்க்கும்போது ஒத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. ரஜினிக்கு நடிகரென்ற முறையில் பெருமை தந்திருக்கிறது. படம் ஓடவில்லை என்பதனை மறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.